ஹாய் லேர்னர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாவே உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ லெசன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க முடியல. என்னால் இனிமேல் நம்ம ரெகுலராக நம்ம லெசன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நவ் ஐ ஃபீல் பெட்டர். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நவ் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னா, அப்போ பெட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன். நேத்து முந்தா நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்றதுக்கு தான் பெட்டர் அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? ஈவன் பெட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த ஈவன் பெட்டர் அப்படின்றத வச்சு பெட்டர்னா என்ன, ஈவன் பெட்டர்னா என்ன, இதை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம், டெய்லி இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியாம தமிழ்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்றது, அதை இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்துடலாமா? If you're watching our channel for the first time, please do subscribe and இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. Let's get started. First, better அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேத்து முந்தா நேத்து இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் நேத்து என்னோட ஃபேஸ் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நேத்து நான் எழுதின எக்ஸாமை விட இன்னைக்கு, சப்போஸ் இப்ப நேத்து நான் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா, நான் நேத்து எழுதின இங்கிலீஷ் எக்ஸாமை விட இன்னைக்கு எழுதின மேத்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பெட்டர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ படிச்சு நம்ம பார்க்கலாம் இது என்ன அப்படின்றது. பாருங்க, இந்த தோசை நல்லா இருக்கு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, இந்த அப்படின்னா திஸ். கரெக்டா? சோ திஸ் தோசா இஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? குட். சோ அப்போ திஸ் தோசா இஸ் குட். ஓகேவா? அப்ப இந்த தோசை நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு திஸ் தோசா இஸ் குட். அவ்வளவுதான். இப்போ அதே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நேத்து இருந்த தோசையை விட இன்னைக்கு தோசை நல்லா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? நேத்து நான் சாப்பிட்ட தோசையையும் இன்னைக்கு நான் சாப்பிட்ட தோசையையும் என்ன பண்றேன்? கம்பேர் பண்றேன். So for this comparison purpose we are using the word better, right? Okay, அப்படியே சென்டென்ஸா பாத்துடலாமா? நேத்து இருந்த தோசையை விட இன்னைக்கு, so this dosa, இப்போ இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன் இல்லையா? சோ அப்ப this dosa is என்ன யூஸ் பண்ண போறேன்னா better யூஸ் பண்ண போறேன். So this dosa is better than yesterday's. ஒரு apostrophe போட்டு s போட்டுக்கிறேன். இந்த இடத்துல yesterday's dosa அப்படின்றது தேவல். ஓகேவா? ரொம்ப நம்ம எலாபரேட்டா கொடுக்கணும் தெரியல, சிம்பிளா சென்டென்ஸை முடிச்சுக்கணும். ஓகேவா? this dosa is better than yesterday's. அப்போ நான் yesterday சாப்பிட்ட தோசையை விட இன்னைக்கு சாப்பிட்டது நல்லா இருக்குன்னா என்ன சொல்வீங்க? This dosa is better than yesterday's dosa what I have eaten. நான் சாப்பிட்ட தோசையை விட இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்க தோசை நல்லா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? எப்படி வேணுமோ சென்டென்ஸை நீங்க அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இது நார்மலா ஒரு தோசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ். ஓகேவா? இதே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பெட்டர் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இப்போதான் நம்ம இன்னைக்கான டாபிக் பார்க்க போறோம், ஈவன் பெட்டர். அதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, சட்னியோட தோசையை சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். புரியுதா? நல்லா படிங்க, என் கூட சேர்ந்து தமிழ்ல சொல்லுங்க, இந்த வாக்கியத்தை சொல்லுங்க பாப்போம். சட்னியோட தோசையை சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். அப்ப இந்த இன்னும் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஈவன். இன்னும் கூட நல்லா இருக்கும். இன்னும் அப்படின்ற வார்த்தைக்காக சப்ஸ்டிடியூட்டா நம்ம ஈவன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ தோசா இல்ல திஸ் தோசானே வச்சுப்போம். ஓகேவா? திஸ் தோசா இஸ் ஈவன் பெட்டர் வித் என்ன? சட்னி. இல்ல நம்ம ஃபியூச்சர்ல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா this dosa will be அப்படின்னு கூட சொல்லலாம். It makes sense, right? This dosa will be
ஈவன் பெட்டர் வித் சட்னி. அப்போ சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்ப நார்மலா இருக்கிற சென்டென்ஸ்க்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே சொல்லலாம். ஒரு விஷயத்தோட இன்னொன்னு கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்டர் அப்படின்றது வந்து தோசைக்கு மட்டும் கிடையாது, நம்ம எதோட வேணா கம்பேர் பண்ணி பேசும்போது பெட்டர் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்போது ஈவன் பெட்டர் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஈவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட, கூட, இன்னும் கூட அப்படின்ற மாதிரி இடத்துல நம்ம ஈவன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஈவன்ல நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஈவன் இஃப், ஈவன் தோ, ஈவன் பெட்டர், ஈவன் நவ், ஈவன் சோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்த்தா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வெறும் ஈவன் பெட்டர் மட்டும் சொல்லி தர போறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்றேன். இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ் குள்ள இப்ப நம்ம போலாம். லிசன் டு திஸ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டுடேஸ் லெசன் இஸ் ஈவன் பெட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் கம்பாரிசன்லாம் எதுவும் பண்ணல. நேத்து பார்த்த லெசனோ இல்ல முந்தா நேத்து பார்த்த லெசன்லாம் நான் சொல்லல. இன்னைக்கு பார்த்த லெசன் ஈவன் பெட்டர் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு பார்த்த லெசன் வந்து இன்னும் கூட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ அப்போ சூப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு சப்ஸ்டியூஷனா கூட நம்ம வந்து ஈவன் பெட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு நடந்ததை வச்சு மட்டும் தான் நான் இந்த இடத்துல பேசியிருக்கேன். ஐ எம் நாட் யூசிங் எனி கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் ஹியர். ஓகேவா? சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ், ஜஸ்ட் ரீட் இட், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. திஸ் ஷர்ட் இஸ் குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ்னா இந்த சட்டை நல்லா இருக்கு. பட்னா என்ன அர்த்தம்? ஆனால். பட்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த சட்டை நல்லா இருக்கு. ஆனா திஸ் ப்ளூ ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ளூ சட்டை பாத்தீங்கன்னா லுக்ஸ் ஈவன் பெட்டர் ஆன் யூ. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, ஏய் இந்த சட்டைக்கு என்னமோ நீ போட்டதுக்கு அப்புறம் தாண்டா அழகே வந்த மாதிரி இருக்கு, இந்த சட்டை நல்லா இல்ல ஆனா இதை நீ போட்டதுக்கு அப்புறம் அந்த சட்டைக்கே இன்னும் ரொம்ப அழகு வந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த சென்டென்சஸ்ல நம்ம ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல, சென்டென்சஸ்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நிறைய யூஸ் பண்ணுவோம்ல. சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ தி ஷர்ட் இஸ் குட், ஷர்ட் நல்லா இருக்கு. ஆனா இந்த ப்ளூ சட்டை பாத்தீங்கன்னா லுக்ஸ் ஈவன் பெட்டர் ஆன் யூ. நீ போட்டதுக்கு அப்புறம் அந்த சட்டை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பார்க்க நல்லா இருக்கு, ஆனா நீ போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஈவன் பெட்டர் ஆன் யூ, நீ போட்டதுக்கு அப்புறம். இந்த ஆன் யூ அப்படின்றது வந்து நீ போட்டதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. மூணுமே டிஃப்ரெண்டான சென்டென்சஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். your project was good. நீ பண்ண ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. but your presentation was even better. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும். பட் எப்பயுமே டீச்சர் என்ன சொல்வாங்க? நீங்க பண்ற ப்ராஜெக்ட் முக்கியம் கிடையாது, நீங்க அதை எப்படி பிரசன்ட் பண்றீங்க, நீங்க அதை எப்படி எங்க கிட்ட வெளிப்படுத்துறீங்க அப்படின்றத முக்கியம்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த இடத்துலயுமே அதை நம்ம ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, your project was good but your presentation was even better. உன்னோட பிரசன்டேஷன் இன்னும் நல்லா இருக்கு, இதை விட உன்னோட பிரசன்டேஷன் இன்னும் நல்லா இருக்கு. சோ இதுவுமே வந்து கம்பேரிசன் தான், பட் நம்ம சேம், அதாவது டிஃப்ரெண்ட். இது ப்ராஜெக்ட், இது வந்து பிரசன்டேஷன். சோ டிஃப்ரெண்ட் இதுல வரும். இப்ப அதாவது இப்போ வந்து ப்ளூ சட்டை ரெட் சட்டை அப்படின்னு சொல்லும் போது அது சேம் இதுல ஒரு கம்பேரிசன் பண்ணுது. பட் இது வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? சோ your project was good but your presentation was even better. right? okay. சோ இப்ப இந்த இடத்த நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். ஒரு ரெண்டு பேரை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம மூணு வார்த்தைகள் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து குட், இன்னொன்னு வந்து பெட்டர், இன்னொன்னு வந்து ஈவன் பெட்டர். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லும் போது குட் யூஸ் பண்ண போறீங்க. ஒன்னத்தை விட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க பெட்டர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க.
இதை நீ பண்ணினா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா ஆகும் அப்படின்னும் போது நீங்க ஈவன் பெட்டர் யூஸ் பண்ண போறீங்க. ரைட்? ஓகே. இப்போ எக்ஸ் அப்படின்றவங்க வந்து எக்ஸ் இஸ் குட், பட் என்ன y இஸ் ஈவன் பெட்டர். ஓகேவா? இப்ப நம்ம ஃப்ரெண்டு 2 பேர், என் பக்கத்துல 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கொண்டு வந்த சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா இவன் கொண்டு வந்த சாப்பாடு இன்னும் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்? எக்ஸ் ஃபுட் இஸ் குட், பட் y ஃபுட் இஸ் ஈவன் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் குட். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் வந்து நான் குட்னு சொல்றேன், ஆனா உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்கும் போது நான் ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணுவேன். நீ இந்த விஷயத்த நீ இப்படி பண்ணினா அது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சஜஷனா நம்ம சொல்லும் போது கூட we can use this word even better. ரைட்? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட்ஸ் குட், நீ இன்னைக்கு பண்ணது நல்லா தான் இருக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு சாம்பார் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க the சாம்பார் was good, but if you add some more spices. ஓகேவா? but if you add some more spices, it tastes even better. புரியுதா? The sambar was good, but if you add some more spices or if you add some more masala, it tastes how even better. அப்போ how அப்படின்ற வேர்டுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரியாகவும் நம்ம even better நம்மளுக்கு அமையும். ஓகேவா? so the sambar is good, but if you add some more spices or if you add some more masalas, it tastes how even better அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம ஒரு சஜஷனா ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி கொடுக்கும் போது கூட நம்ம வந்து ஈவன் பெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சில காமன் மிஸ்டேக்ஸ், பொதுவா நம்ம வந்து ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? இப்போ 1 மார்க்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து இதுல என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? வெரி பெட்டர் ஆர் என்ன வரும்? பப்ளிக் எக்ஸாம் இல்ல, நார்மலி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இது வருமா இல்ல அது வருமானு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். அது என்ன இடம்னு பாத்துடலாமா? சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா எந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுதான், திஸ் தோசா இஸ். எப்ப பார்த்தாலும் தோசையாவே இருக்குல்ல, நம்ம இதை மாத்தி வந்து என்ன போட்டுக்கலாம்? இட்லி போட்டுக்கலாமா? இட்லி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனிவேஸ் தோசையாவே இருக்குல்ல, சோ அதனால நான் இட்லின்னு மாத்திக்கிறேன். திஸ் இட்லி இஸ் வெரி ஈவன் பெட்டர். இது கரெக்டா இல்ல திஸ் இட்லி இஸ் ஈவன் பெட்டர் கரெக்டா? சொல்லுங்க பாப்போம். வெரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர் இல்லனா ரொம்ப சூப்பர். இப்போ சூப்பர் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட். வெரி சூப்பர்னா இன்னும் சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப இதுக்குமே என்ன அர்த்தம்? இன்னும் தான். இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இது இந்த மிஸ்டேக் தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஈவன் பெட்டருக்கு முன்னாடி இந்த வெரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுவுமே வந்து சேம் வெரி பெட்டர்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஈவன் பெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஈவன் பெட்டருக்கு முன்னாடி இந்த வெரி அப்படின்ற வேர்டு வந்து தேவை கிடையாது. ஏன்னா இன்னும் பெட்டரு அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு மீனிங் ஆயிடுது. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்னன்னா நம்மளுக்கு இது கரெக்ட் சென்டென்ஸ்னா திஸ் இட்லி இஸ் ஈவன் பெட்டர், இதுதான் வந்து கரெக்ட், இது வந்து தப்பு. So we should not use very before even better word. even better அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி we should not use very. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கு பாத்துருங்க. இது பாருங்க, more even better வருமா இல்ல even better வருமா? this plan is. பிளான்னா என்ன? பிளான் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்றது, இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு டூர் போலான்னு பிளான் பண்ணிருப்போம், இல்ல நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட பத்தின ஒரு பிளான் வச்சிருப்பேன். ஓகேவா? என்னோட ஐடியாஸ், என்னோட கற்பனைகள், சோ அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? சோ திஸ் பிளான் இஸ் எப்படி இருக்கு? மோர் ஈவன் பெட்டரா இருக்கா இல்ல ஈவன் பெட்டரா இருக்கா? இந்த இடத்துல என்ன வரும்? வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் மார்க்? கேன் யூ ப்ளீஸ் ஆன்சர் இட் இன் கமெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். திஸ் பிளான் இஸ் மோர் ஈவன் பெட்டர் வருமா இல்ல ஈவன் பெட்டர் வருமா? ஈஸி தான். ஜஸ்ட் அப்படியே யோசிங்க. மோர்னா என்ன அர்த்தம்? இன்னும், ரொம்ப, அதிகம். ஈவன்னா என்ன அர்த்தம்? அதேதான், இன்னும் அப்படின்னா அர்த்தம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? மோர் அப்படின்ற வேர்ட் நம்ம ஈவன் பெட்டர் முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. சோ இப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? வெறும் ஈவன் பெட்டர் அப்படின்றது மட்டும்தான் வரணும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் பெட்டர் முன்னாடி இந்த வெரி, மோர்
சோ இன்னும் ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியான எந்த ஒரு வார்த்தைகளையுமே நம்ம வந்து ஈவன் பெட்டர் முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ண கூடாது. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். இட் இஸ் டோட்டலி ராங். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெறும் ஈவன் பெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். வெரி மோர் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஜஸ்ட் யூ அவாய்ட் இட் பிஃபோர் ஈவன் பெட்டர். ரைட்? ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் பாயிண்ட் அபவுட் திஸ் ஈவன் பெட்டரை பத்தி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. என்னன்னா, நான் ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். அதாவது நான் வந்து ஏதாவது ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல் பாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஜுவல் பாக்ஸ் கூட வேண்டாம். என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு டூர் போறேன். ஓகேவா? டூர் போகும்போது நான் என்ன நினைச்சிட்டு போறேன்னா, நான் இந்த ஊருக்கு போறேன், அந்த இடத்துல வந்து இப்படிலாம் சூப்பரா பேக்ஸ் எல்லாம் விற்கும், நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊருக்கு போகும்போது நம்ம நினைப்போம். பட் நம்ம அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இதை விட அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ வாட் ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட அங்க இன்னும் நல்லா இருக்கும் போது நான் என்ன யூஸ் பண்ணலாம்? ஈவன் பெட்டர் அப்படின்னு. சோ திஸ் பேக் இஸ் நைஸ். ஓகேவா? திஸ் பேக் இஸ் நைஸ். பட் என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது ஈவன் பெட்டரா இருக்கு. இட் இஸ் ஈவன் பெட்டர். வாட் ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது ரொம்ப பெட்டரா இருக்கு. இட் இஸ் ஈவன் பெட்டர். சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஈவன் பெட்டர் யூஸ் பண்ணலாம். டு என்னது? டு டெல் அபவுட் our expectations, to meet the expectation. What expectation is met? எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளோட ஃபுல்ஃபில்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அதை விட நான் இன்னுமே ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம வந்து ஈவன் பெட்டர் அப்படின்ற வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய யூசஸ் இருக்குல்ல. ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ நானுமே வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ஈவன் பெட்டர் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, இப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல. இப்பயே நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி சென்டென்சஸ் ஆர் வாட் எவர் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And I will see you in the next interesting and important video. Bye.